நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வெள்ளைச்சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தேனும் தினை மாவும்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 40 வயதுக்குள் இருப்போர் நெய், பசுவின் நெய்யை சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். 40 வயசுக்கு மேலானவர்கள் பசுவின் நெய்யை குறைச்சிக்கணும் அல்லது உணவில் சேர்க்கக்கூடாது. பூ நெய், பூவிலிருந்து கிடைக்கும் நெய், தேனை நிறைய சேர்த்துக்கணும். அப்படியாப்பட்ட தேனையும் தினை மாவையும் சேர்த்து சாப்பிட்டா சுவை ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல தினையை லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் நைஸாக பொடியாக்கி அதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள், தேவையான அளவு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம், கொஞ்சம் தேன் சேர்த்து பிசைஞ்சு உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்டா அடாடாடாடா அற்புதம். இதுதான் தேனும் தினை மாவுங்கிறது. சரி, சிறுதானியங்களில் தினை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது? வெள்ளைச்சாமி ஐயா, தாது உப்புக்களில் சோடியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், குளோரின், சல்ஃபர், கால்சியம் போன்றவை முக்கியமானவை. நாம் சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்தும் உடலின் செயல்பாடுகளிலிருந்தும் பெறப்படும் இந்த தாது உப்புக்கள் பல நேரங்களில் குறைந்தும் அதிகரித்தும் காணப்படும். அதோட உடலில் உள்ள சுரப்பிகள் உடலுக்கு தேவையான மற்ற தாது உப்புக்களை அன்றாட பழக்க வழக்கங்களினாலும் உணவின் துணை கொண்டும் சுரக்கின்றன. உடம்புல இருக்கும் அதிகப்படியான தாது உப்புக்கள் அல்லது அதன் பற்றாக்குறை தான் நம்ம உடம்பு வீக்கத்துக்கு காரணம். இதைவிட முக்கியமானது, நமது உணவில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் அன்றாடம் சாப்பிடும் ரசாயனங்கள் சேர்ந்து விளைவிக்கப்படும் காய், கனிகள், கீரைகள், தானியங்களாலும் இந்த தாது உப்பு சமநிலையின்மை தொந்தரவுகள் அதிகரிக்குது. எல்லாத்துக்கும் நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் அடிப்படை. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதை அப்பப்போ நாம் மறந்துடுறோம். முழு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு சமச்சீர் உணவு தினை அரிசி. தாது உப்புக்களையும் கொடுக்க வல்லது தினை அரிசி. நரி வாலை போல பச்சை நிறத்தில் இது இருக்கும். அதனாலேயே இதை ஃபாக்ஸ்டைல் மில்லட்னு சொல்லுவாங்க. உலகத்தில் தினையையும் அதிக அளவு சாகுபடி செய்கிறாங்க. 10,000 ஆண்டுகளுக்கு மேலா நமது குறிஞ்சி நிலங்களில் விளையும் தினையில பீட்டா கரோட்டின், புரதம், நார்ச்சத்து, தாது உப்புக்கள், இரும்பு சத்து, வைட்டமின் சத்து, இப்படி எல்லாம் இருக்குது. கை, கால், முட்டி வீக்கம் உள்ளவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். நீரிழிவு நோய், தைராய்டு, மாதவிடாய் தொந்தரவு உள்ளவர்களுக்கும் தினை ஒரு சிறந்த உணவு. வெள்ளைச்சாமி ஐயா, தினையை எப்படி சாப்பிடலாம்? தினை அரிசியை அன்றாடம் செய்யும் அரிசி சாதத்துக்கு மாற்றா சாப்பிடலாம், அல்லது ஒரு கலவை சாதம் செய்து சாப்பிடலாம். தினை அரிசி பாயாசம் செய்யலாம். தேன் உருண்டை, இனிப்பு பொங்கல் போன்ற பலகாரங்கள் செய்தும் சாப்பிடலாம். தினை அரிசி நெல்லிக்காய் சாதம் செய்யலாம், சாப்பிடலாம். நீங்கள் மணப்பாறைக்காரரு, எப்பவும் முறுக்கு பற்றியே பேசுவீங்க, சாப்பிடுவீங்க. இனிமே கொஞ்சம் தினைக்கு மாறுங்க. வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.